பௌர்ணமி சமையல். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சுவையான டிராகன் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு தான் எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தாடி இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டிராகன் சிக்கன் செய்கிறதுக்கு நீங்கள் முதல்ல இந்த மாதிரி நீல வாக்கில் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது நம்ம இதுக்குண்டான மசாலாவை ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்குவோம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்குவோம். இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்குவோம். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்குவோம். அடுத்து 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கலாம். அடுத்து மைதா மாவு 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்தது 1/4 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்திக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 1/4 kg சிக்கன் செய்யறதுக்குண்டான மசாலாக்கள். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ நம்ம கடைசியாக இதோட ஒரு முட்டை ஆட் பண்ணிக்குவோம். இப்போ முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மசாலாவெல்லாம் நல்லா கலக்கிட்டோம். இப்போ நமக்கு டிராகன் சிக்கனுக்கு தேவையான இந்த மசாலா எல்லாமே நமக்கு ரெடியாகி கிடச்சிருச்சு. இதை வந்து நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியே கூட வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து 1 by 1 எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மசாலா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி பீஸ் போடுங்க. பாருங்கள், இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃப்ளேம் விட்டிங்கன்னா உள்ளே வேகாது, மேலே கருகிடும். இப்போ இது மாதிரி நம்ம டிராகன் சிக்கன் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து டிராகன் சிக்கன் தாளிப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருந்த அந்த ஆயிலையே வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிப்போம். இப்போ ஆயில் வந்து நல்லா சூடேறினதுக்கப்புறமா நம்ம தாளிப்புக்கு தேவையானதை 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த பூண்டு சேர்த்திக்குவோம். அடுத்தது காஞ்ச வரமிளகா 2 எடுத்துருக்கேன், அதை சேர்த்திக்கோங்க. அடுத்து நீளமாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் 1 சேர்த்திக்கிறேன். அடுத்து வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா டொமேட்டோ சாஸ் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சப்போஸ் சாஸ் இல்லைன்னா ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மிக்சியில் அடித்து கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்குவோம். அடுத்து 1 ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நீளமாக கட் பண்ணி வச்ச இந்த குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுருவோம். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுத்தது வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கன் இதோட சேர்த்திக்குவோம்.
அடுத்து நம்ம இந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை எள் இதோட சேர்த்துக்குவோம். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு கிரேவி டைப்பில் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கரைச்சது உள்ளே ஊற்றிங்கன்னா கொஞ்சம் கிரேவி டைப் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான டிராகன் சிக்கன் தயாராகிடுச்சு. அடுத்து நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இதோடு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அது இனிப்பு டேஸ்ட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள்.